அன்பர்களே, இன்று தத்தாத்திரேயர் ஜெயந்தி நாளாகும். ஸ்ரீ க்ஷேத்திர கனகபூர் தத்தாத்திரேயர் திருக்கோவிலுக்கு இன்று நாம் செல்கிறோம். கர்நாடகாவில் குல்பர்கா மாவட்டம் அப்சல்பூர் தாலுகாவில் பீமா ஆற்றின் கரையில் உள்ளது கனகபூர். இந்த கோவில் நிர்குண பாதுகைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பிரபலமான தத்தாத்திரேய பீடமாகும். இந்த இடம் மிகவும் முக்கியமான தர்ஷினி க்ஷேத்ரா எனப்படுகிறது. இந்த கோவில் வழிபடப்படும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமியின் பாதுகைகள் பழுப்பு சிவப்பு நிறத்தில் உள்ளன. அவை கல்லால் செய்யப்பட்டனவா அல்லது மரத்தால் செய்யப்பட்டனவா என்பது அறிய இயலவில்லை. தொடும்போது அவை மனித உடலின் உறுப்புகளை போல மென்மையாக உள்ளது. ஸ்ரீசைலத்திற்கு அருகில் உள்ள கர்தலி வானிற்கு செல்வதற்கு முன் ஸ்ரீ நரசிம்மரே இங்கு விட்டு சென்று விட்டார். கர்தலி வான் என்பது ஸ்ரீ நரசிம்மர் தனது பூத உடலை விட்டு பரபிரம்மத்துடன் இணைந்ததை குறிக்கிறது. இந்த கோவில் மிகவும் முக்கியமான தர்ஷனீய க்ஷேத்திரம் ஆகும். கனகபூர் தத்தாத்திரேயா மிகவும் புனிதமான இடம். கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றால் நிறைந்துள்ளது. இது உலகெங்கிலும் உள்ள பல மக்களால் குருஸ்தானமாக பின்பற்றப்படுகிறது. குரு தத்தாத்திரேயரை வழிபடுவதால் பல நன்மைகள் கிட்டும். அவரை வணங்குவதற்கான காரணம் என்னவெனில், விஷ்ணு மரபை பின்பற்றுவோர் பெருமாள் கோவிலுக்கு செல்வர், சிவநெறியை பின்பற்றுவோர் சிவாலயங்களுக்கு செல்வர். ஆனால் குரு தத்தாத்திரேயரை பின்பற்றினால் அனைவரையும் நாம் பின்பற்றுவோம். பிரம்மா, விஷ்ணு, குரு சரிதத்தின்படி மகேஸ்வரன் ஆகிய மூவரும் இணைந்ததே தத்தாத்திரேயர் ஆகும். இங்கு பீமா, அமராஜா நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளதால் இது மிக புனிதமானதாக கருதப்படுகிறது. இங்குள்ள கோவிலில் ஸ்ரீ நரசிம்மரின் சரண் பாதுகா உள்ளது. அது அமைதியை கண்டறிவதற்கு பக்தர்கள் இங்கு கூடி வழிபடுகின்றனர். தங்களின் பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகளை கண்டறியவும் பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். பக்தர்கள் மத்தியில் வலுவாக நம்பிக்கை உள்ளது. மன நோயாளிகளும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்களும் இப்புனிதமான பகுதிக்கு சென்று தங்கள் பிரார்த்தனைகளை செய்த பின் அவர்கள் பூரண நலம் பெறுகின்றனர் என்பது கண்கூடு. ஸ்ரீ குரு சரித்ரா என்னும் புத்தகத்தின்படி என்றென்றும் கனகபுரத்தில் இருப்பேன் என உறுதி அளித்துள்ளதை நாம் அறிகிறோம். காலையில் பீமா, அமர்ஜா நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அவர் நீராடுவார். மதிய வேளையில் அவர் பிக்ஷை பெற்று நிர்குண பாதுகா வடிவில் பூஜா பிரசாதங்களை ஏற்றுக்கொள்கிறாராம். இங்கு காலை 2:30 மணி முதல் 3 மணி வரை காக்கடா ஹாரத்தி, 3 மணி முதல் 5 மணி வரை லகு ருத்ராபிஷேகம் மற்றும் பூஜைகள், மாலை 5 மணி முதல் 6 மகா பூஜை, பாதுகா பூஜை, காலை 6 மணி முதல் 6:30 மணி வரை குரு ஹாரத்தி, 6:30 முதல் 7 மணிக்கு பஞ்சாமிர்த விநியோகம், காலை 7 மணி முதல் 11:30 வரை ருத்ராபிஷேகம், 11:30 மணி முதல் 12:30 வரை நைவேத்தியம் மங்களஹாரத்தி, 12:30 முதல் 2 மணி வரை பக்தர்களின் பூஜை, 2 முதல் 2:30 வரை சிந்தாமணி கணபதி பூஜை, 7:30 முதல் 8:15 வரை மங்களஹாரத்தி, 8:15 முதல் 8:45 வரை பல்லக்கி சேவை, 9 மணி முதல் 9:30 வரை ஷேஜா ஹாரத்தி. 3 முகங்களை கொண்ட தத்தாத்திரேயரை காடுகளில் மறைந்துள்ளார். பின் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வடிவாக வந்தார் என்பது நம்பிக்கை. இத்தகைய புனிதமான கோவிலை சென்று வணங்கி தத்தாத்திரேயர் நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ தத்தா.